ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் சத்யாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு மூக்கில் ஒரு பஞ்ச் விட்டா எப்படி இருக்குமோ அதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜாக்லினுடைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே எனக்காக நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் இவ்வளோ லவ்வுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. உங்களோட லவ்வையும் சப்போர்ட்டையும் வந்துட்டு நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. கண்டிப்பாக உங்களை வந்து நான் ஃபினாலே முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். எல்லார்கிட்டையும் பேசுகிறேன். யார் யாருன்னு தெரியாதவங்கெல்லாம் எனக்காக அழுதுருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோ ஒன்று உங்களுக்காக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா தெரிக்குதா? ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒன்று வந்து எதனாலனா அவங்க ரீச் பண்ண முடியல உள்ள, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று ஒரு செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமரில் வந்து 37 இல்லை 36 தான். ஒருத்தவங்க வந்து லைவாகவே அவங்க ஓடுறது வந்து டைமர் செட் பண்ணி பார்த்துருக்காங்க. 36 செகண்ட்ஸ் அண்ட் சம்திங் வருது. ஸோ பிக் பாஸ் நினச்சிருந்தா கரெக்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். பட் உள்ளே போனாலும் ரன்னர் ஆக்கியிருப்பாங்களான்னு தெரியாது. 3ல் கொண்டு வந்திருப்பாங்க ஜாக்லினை கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் இல்லாமல் இப்போ கப்பும் வந்துச்சு. அட்டை கப்பு இல்லை, நார்மலான அந்த கல் கப்பு. முத்துக்கு கொடுத்தது ஒரிஜினல், இவங்களுக்கு டூப்ளிகேட். ஸோ ரெண்டுமே கையில் இருக்குது. ஸோ ரியல் ரன்னர் அண்ட் வின்னர் வந்து முத்துக்குமரன் அண்ட் நம்ம ஜாக்லின் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதாவது மக்கள் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க நான் எதிரே பார்க்கல. அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹீல் அப்படிங்கிறப்ப அவங்க காயப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது. அதில் மக்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க எதிர்பார்க்கல. அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மக்களை தலைகுனிய விட மாட்டேன். இன்னொன்று நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், இன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சவொடனே கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யா ஜெஃப்ரிக்கு ஏண்டா இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிக்க கூட இல்லை. கிராண்ட் ஃபினாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அந்த ஒரு இதில் வந்து நிறைய பேர், அதாவது எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது நான் இந்த கேமை ஆடினது அப்படிங்கிறது வந்து என்னை உள்ளே இருக்கிற காம்படிட்டர்ஸ், என்னுடைய உள்ளே விளையாட காம்படிட்டர்ஸுக்கும் வெளியே எனக்காக என்ன சொல்கிறது ஒரு கேம் ப்ளே பண்ண காம்படிட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் இந்த க்ளூ என்ன அப்படின்னா இந்த ஜெஃப்ரி அண்ட் சத்யா கிட்ட இவங்க கொடுத்த ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு அட்டாக் தான் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவனுங்க ஒரு உருட்டுனானுங்க பாருங்கள், எப்படி உருட்டுனானுங்க. ஜாக்லின்ட்ட கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஜாக் உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விஜய் சேதுபதி சும்மா அப்படியே கிண்டி கிளங்கெடுக்கிறாரு. உடனே ஜாக்லின் எந்திரிச்சு சரிங்க சார் நானும் பார்த்தேன் சார் அப்படின்றாங்க. ஏம்மா தப்பாக எதுவும் நினச்சிக்கலையே? ஆமாம் சார் தப்பாக எதுவும் புரிஞ்சிக்கலையே சார், அதாவது இப்படி ஒரு விஷயம், அதாவது தப்பாக புரிஞ்சிக்கலையான்னு கேட்பார். தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கம்பார். ஆமாம் சார் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அதாவது அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிறுப்படி கொடுத்தாங்க. ஒரு பக்கம் சத்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரித்து மலுப்புறான், இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி சிரிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி இருக்குது, அவன் கண்ணிலே தெரியுது அந்த ஃபீல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க தம்ப்நெயில்ல எவ்வளோ கேடு கட்டத்தனமாக வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுக்குறான் சத்யா எந்திரிச்சு. ஜாக்லின் இந்த மாதிரி நீங்கள் அது தப்பாக நினச்சிங்கன்னா கிடையாது, அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து ரியாக்ட் பண்ணால் அதனால தான் நான் காட்டினேன். சரி அது ஓகேடா, நீ அந்த நேரத்தில் காட்டிக்கிட்டே சிரிச்சது தப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி தடவல் மன்னன் ஒருத்தன் போய் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இடுப்பை வந்து குத்திட்டு இருந்தான்ல ஒருத்தன் ஜெஃப்ரி, அதுக்கு என்ன சொல்வீங்க? சரி அது தாண்டி எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினீங்களே, ஜிங்கு ஜிக்கா ஜிருக்கு ஜிக்கான்ட்டு, அது எதுலடா சேர்ப்பீங்க நீங்கள்? சொல்லுங்கடா. அதுலெல்லாம் வந்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குத்தமே சொல்லலை, ஆடலை. பார்த்தீங்களா எவ்வளோ வன்மம் முடிச்சு அலைகிறாங்கன்ட்டு. அதுதான் அழகாக சொல்லிட்டாங்க, நான் இவங்க நல்லவங்களோ அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல ஜாக்லின், அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சத்யா அண்ட் ஜெஃப்ரி மாதிரி
ரொம்ப கேடு கட்டவங்க நான் லைஃப்லேயே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமானவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். பின்னாடி வந்து அவங்க வந்து நல்ல ஒரு லைஃபோ இல்லை ஏதோ வந்து அமையறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு தூரம் ஒருத்தவங்க வந்து கூட இருந்தவங்க, அவங்க பின்னாடியே வந்து இப்படி பேசி குத்தும் பொழுது எப்படி வலிச்சிருக்கும் ஜாக்லினுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அர்ணவ் ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது, "நீ என்னடா தடவிட்டு தான்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதா கூட அப்படியே மடியில் உட்காந்துருப்பான் பாருங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு அர்ணவ் போட்டிருக்கான். அப்போ அர்ணவ் சொன்னது உண்மைதானே? இவங்கள பற்றி எவ்வளோ கேவலமாக இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? அது மட்டும் இல்ல, இவங்க ஸ்டேட்டஸில் கூட அசிங்கப்படுத்தினானுங்களே ஜாக்லின் எவிக்ஷனை. ஸ்டேட்டஸில் போட்டிருந்தானுங்க ஜெஃப்ரி சத்யாவும். கொடுமை. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.